மார்க் பைபிள் இன்ஸ்டியூட் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த பைபிள் இன்ஸ்டியூட்டிலே நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்பது தேவனுடைய சுத்த கிருபை. உண்மையான சொன்னப்பன் ஐயாக்காக அவர் உடன் ஊழியர்கள், குடும்பத்தார் மற்றும் வந்திருக்கிற எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். நான் தாமதமாக வந்ததுக்காக நான் வருத்தம் தெரிவிக்கிறேன். நான் ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இது பேகு நான் வெளியூர் போகிறேன் இரவில், அதுக்காக ஜாயின் பண்ணிங்க. நாளை காலையில் கற்றுக்கிறதுனால இந்த இரவு பஸ் ஏறி விருதுநகரில் சாத்தூர்னு ஒரு பட்டணம், சின்ன பட்டணம் இருக்கிறது. அதுக்கப்புறம் அங்கே காலையில் மாலையில் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் மானாமதுரை, அது நமக்கு ஒரு பிரான்ச் இருக்குது மானாமதுரையில். அங்கே ஒரு பைபிள் இன்ஸ்டியூட் இருக்குது, அங்கே ஊழியம். அதை முடிச்சுட்டு இரவே ட்ரெயின் ஏறி மறுநாள் காலையில் இங்கே வந்து ஒரு மாஸ்டர்ஸ் மீட்டிங் இருக்குது. அது முடிச்சுட்டு மகாபலிபுரத்தில் ஒரு கூட்டம் இருக்குது. இதுக்கெல்லாம் ஆண்டவர் பேராக தரணும். தொடர்ந்து ஊழியங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் செபித்து கொள்ளுங்க. கத்த நல்ல இல்லையா? அது பரபரப்பாக தான் போயிட்டுருக்கு. ஆமாம், இப்படி வரும்போது டிராஃபிக்கு வழக்கமாக இருந்தது, டிராஃபிக் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டு. இல்லை, ஒரு 7:30 வந்துடுவேன் போட்டேன். கத்த நல்லவர். இல்லையா? நம்ம போன வகுப்புல உயிர்த்தெழுதல் ஆதாரம் பார்த்தோமோ, பார்த்து முடிச்சிட்டோம்ல. என்ன இது வரைக்கும் பார்த்தோம்? பிரளயம். அது ஆமா புறப்பட்டு போனான். அந்த பெட்ரோனியஸுடைய அறிக்கையை பார்த்தோமா? அப்புறம் ஒலோசியனஸ்னு ஒருத்தன் வந்து அது ரோம பேரரசர் அனுப்பி வைத்தாருன்னா கல்றையில் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உடம்பை காணும் திருடிட்டு போயிட்டாங்கன்னு ஒன்று அதை விசாரிக்கலாம். அந்த இதெல்லாம் எடுத்தோமா? சரி. பிலாத்து மனைவி, அப்புறம் லாங்கினஸ்ஸு, அப்புறம் கிளேவியஸு. ஆமாம், சரி. கத்த நல்லவர். அடைய இப்போ உயிர்த்தெழுதலை குறித்து ஓரளவுக்கு உங்களுக்கு ஆதாரங்கள் உங்கள்கிட்ட இருக்குது. இன்னும் நிறைய ஆதாரங்கள் இருக்குது. இன்னும் நிறைய இருக்குது. எந்த சீசனும் வந்து இயற்கையாக மதிக்கல, மதிச்சாப்புல. சீமான் ஒரு அரசியல்வாதி இருக்கார். அவர் இப்போ எலெக்ஷன் பிரச்சாரத்தில் பேசினார். இயேசு மதிச்சிட்டாரு, யூதர்கள் அதை ஒத்துக்கிறான், கிறிஸ்தவ ஒத்துக்க மாட்டீங்க. 100 வருஷம் கழிச்சு, அவர் மதிச்சு 100 வருஷம் கழிச்சு பவுல்னு ஒரு ஆள் வந்தான். அவர் சிலுவையில் தங்கி மதிச்சா ஒரு என்ன சொல்லலாம், ஒரு கம்பேஷனை, ஒரு மன துக்கத்தை, ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தி பேசி அப்படிதான் கிறிஸ்தவத்தை சாபிச்சிட்டான். இன்னைக்கு உலகத்தில் ஒரு 300 கோடி கிறிஸ்தவம் இருக்கான் அப்படின்னு அவன் பேசலாம். ஒரு கிறிஸ்தவன். அவர் சீமோன் ஆயிட்டான். இப்போ இந்த உலக ஆதாயத்துக்காக அவன் சீமோன் ஆகி எவ்வளோ தூஷணம் பேசுகிறான் பாருங்க, தேவ தூஷணம். அவர் மறிச்சிட்டார். ஆனால் இந்த ஆதாரம் இப்படிப்பட்ட ஆட்கள் முன்னாடி நம்ம கொண்டு போய் வைக்கணும். கிறிஸ்து உயிரோடு எழுந்து விட்டார். அவர் சொல்றதே தப்பு. பவுல் வந்து கிபி 30 எஸ்லேயும் வந்துட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்துவ பார்க்கலனாலும் அவர் சிலுவையில் அறைந்து மறித்து உயிரோடு எழுந்த பிறகு வந்துச்சான். அப்போ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 வயசு. 4 வருஷம் அவன் எங்கே பண்ணுறான்? அங்கே தான் இருக்கிறான். அவன் தான் வந்து சான் ஹெட்ரன் என்கிற அந்த சனகரிப் சங்கத்தில் ஒரு உறுப்பினர். அவன் வந்து பிரதான ஆசாரியன்கிட்ட வந்து அதிகாரங்களை பெற்று கொண்டு தான் கைது பண்ண போறான். ஒரு கவர்மெண்ட் அபிஷியல். அவன் ஒரு யூத மார்க்கத்தை வந்து அந்த வழியில மாதிரி அவன்கிட்ட வாரண்ட் வாங்கிட்டு எங்க போறான்? தமஸ்குக்கு போறான். சிரியா பக்கத்து நாடு. அங்க போறான். அப்ப போய் யோசிச்சு பாருங்க, எல்லாம் வாரண்ட் அதிகாரங்களோட இருக்கும். தமிழ்நாடு போலீஸ் டெல்லிக்கு போவாங்க, அங்கே ஒரு குற்றவாளி தான் பிடிக்கிறது, வாரண்ட்லாம் எடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு அதிகாரம் உடையவனா போனதே இருக்குன்னா அங்கே இருக்கிற ஆளை கொள்ளணும். சேவானை கொண்டு வந்து வந்தாங்க. A1 வந்தாங்க. அவன் தான் கல்லறிக்க சொன்னான். சேவானுடைய சாவு காரணம் தான். சபையை துன்புறுத்த தான் போனான், கொலை செய்ய தான் போனான். ஆனால் ஆண்டவர் நம்மளை தரிசனம் பண்ணார். உயிர்த்தெழுந்த இயேசுவை அவன் தரிசிச்சான். அவன் சொல்றான் 1 கொரிந்தியர் 15
கடைசியில அகால பிறவியா எனக்கும் தரிசனமாக. இப்ப நம்ம தரிசனத்துல பார்ப்போம் ஆண்டவரை, அது வேறு. போன வகுப்பு முடிச்சுட்டு நான் இந்த வந்து வண்டி ஓட்டிட்டு வீட்டுக்கு போனேன். எனக்கு வானம் திறந்துச்சு. பைக் ஓட்டிட்டு போனேன், வானம் திறக்க ஆண்டவரை பார்த்தேன். அது தரிசனம் பார்க்கறது. முகமுகமா இந்த கண்ணில் பார்க்கறது வேறு. உயிர் திறந்த இயேசு என்ன பண்றான்? இந்த கண்ணில் பார்க்கறான். அவன் ரட்சிக்கப்படுறான், ஊழியத்துக்கு புறட்டு போறான். அவனுக்கு 36 வயசுல மூளையில கட்டி அந்த கட்டியோட ஓடுறாங்க. இல்லைன்னா ஓடுவானா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோட ஓடுவானா? அவர் ரோம பிரஜை, அவங்க அப்பா பெரிய கவர்னர், அங்க போய் பார்த்துருப்பான். அவன் ஆசை என்ன? சுப்ரீம் கோர்ட் செனட்டுக்கு தலைவராக வரணும். அதெல்லாம் விட்டுட்டு எல்லாம் குப்பை என்று சொல்றான். என்ன சொல்றேன்? எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணுகிறேன் சொல்றாங்க. அவங்க அப்பா சொத்து, அவங்க அப்பாவுடைய அந்தஸ்து, ரோம பிரஜை, சனகரிப் சங்கத்துடைய தலைவர், அன்னைக்கு கமாலியல் பாதத்தில் கற்றவன். இன்னைக்கு ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் படிக்கிற மாதிரி, இது அமெரிக்கா ஆக்ஸ்போர்ட்ல படிக்கிற மாதிரி. அடுத்தவங்க கமாலியலுக்கு பதவி வரணும். எல்லாத்தையும் குப்பையை விட்டுட்டு அவன் வந்து வியாதியோடு வந்து விளைவேங்கத்தில் பலன் போடணும், விலங்குன்னு சொன்னார் ஆண்டவர். என்னை பலப்படுத்த கிறிஸ்தவ எல்லாரும் பலன் ஒன்று சொல்லிட்டே என்ன பண்ணான்? 67 தலை வெட்டப்பட்டு மறைச்சுப்பான். அப்ப கூட சொன்னாங்க, வீரமன்னன் சொன்னா, எப்பா நீ வந்து பெரிய குடும்பத்தை சார்ந்தவன், நீ வந்து உங்க அப்பா கவர்னர், நீ ரோம பிரஜை, உனக்கு இது தேவையா? ஐயா பவுல் அடிக்கிறாரே, உங்களுக்கு தேவையா? இப்ப கூட சொல்லுங்க, இயேசு மறுதலிங்க, ஊழியம் செய்ய மாட்டேன் எழுதி கொடுங்க, நாங்கள் என்ன பண்ணிடுறோம், உங்களை விட்டுறோம். ஆனா போய்யா, கிறிஸ்டியனுக்கு ஜீவன், சாவி எனக்கு. அவன் தான் ஏன் 3வது மணி வரைக்கும் போயிட்டு வந்தவன், பரதீசை பார்த்துட்டு வந்தவன். அதெல்லாம் சொன்னான், நிலையா தோறான். பரதீசாவை தான் போய் பார்த்துட்டு வந்தான். அங்க தெரியும் அவனுக்கு அது லாபம், அங்கதான் போயிட்டான். அப்ப இவன் சொல்றான், சீமானு அறிவு கெட்டவன், ஒண்ணுமே தெரியாதவன், வாயில வந்தாலும் உளறான், சிலர் குச்சிட்டு தான் பேசுறான். தெரியலன்னா தேவனுக்கு விரோதமாக தூஷணம் பேசுறான். அப்புறம் இந்த ஆதாரங்கள் இருந்தா என்ன பண்ணலாம்? பசிமா நீங்க வா ஆதாரம் இருக்கு. நீ தேவ தூஷணம் பேசுற, நீ பேசுறது வரலாறும் தெரிய மாட்டேங்க, ஒரு மண்ணும் தெரிய மாட்டேங்க. வாயில வந்து அடிச்சு விடலாம். அவனுக்கு கொஞ்சம் பேர் ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க, இளைஞர்கள் அவன் பேச்ச கேட்க. ஆமா, நிறைய தப்பான தகவல் தான் சொல்றான். அப்போ இந்த மாதிரி ஆட்களுக்கு பதிலடி கொடுக்கணும். நம்ம என்ன இருக்கணும்? ஆதாரம் இருக்கணும். ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இருக்கும். இந்த ஆதாரங்களை நம்ம நிறைய இருக்கணும். இன்னும் தொடர்ந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். நம்ம ஓரளவுக்கு ஆதாரங்களை கற்றுக்கொள்ளலாம். நீங்க மற்றவங்க சொல்லலாம், ஏசு உயிரோட எழும்பலையான்னு சொல்றவன்ட்ட நீ சொல்ல, கிறிஸ்து உயிரோட எழுந்தார், ஆதாரம் இருக்கு. பெர்லின் மியூசியத்துல ஆதாரம் இருக்கு, வரலாற்றுல இருக்கு. வளர்ச்சியானேசன் ஒருத்தனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் பெட்ரோலியம் சரிக்கை இருக்கு. எடுத்து தெளிவா சொல்லி அங்கங்க போய் பார்த்து தேடிக்கப்பா. அட்ரஸ் கொடுத்துடலாம், லொக்கேஷன் அனுப்பிச்சிடலாம், ஓ போய் பாரு, லிங்க் அனுப்பிச்சு விடலாம். கரெக்டா நல்லவர். அலையா இன்னைக்கு நம்ம தொடர்ந்து போன வகுப்புல நம்ம வந்து கிறிஸ்துவியல வந்து கிறிஸ்து உயிர் திறந்தார் என்பது இந்த கிறிஸ்துவியல் ஆய்வு செய்தோம். இன்னைக்கு வந்து லீடர்ஷிப் தலைமைத்துவம். தலைமைத்துவம் இன்னைக்கு தலைமைத்துவத்துல இருந்து நம்ம ஏற்கனவே கொஞ்சம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அது ரொம்ப முக்கியம். ஒரு நம்ம கர்த்தர் நம்மை தலைவராக அழைத்திருக்கிறார். நம்ம எல்லாரையும் வாழாக்காமல் தலையாக்குவேன்னு சொல்லியிருக்காரு. கீழாகாமல் தலையை தான் வச்சிருக்காங்க. அரசாங்கமே ரேஷன் கார்டு கொடுக்கும்போது குடும்ப தலைவர் அவனே ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துறான். அப்போ நம்ம எல்லாம் தலைவர்கள் தலைவிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ அதை குறித்து நம்ம சில காரியங்களை கடந்த வகுப்புல கற்றுக்கொண்டோம். இன்னைக்கு அதை தொடர்ச்சியாக இன்னும் சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். நெகேமியா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம்
11ஆம் வசனம். 6:11. அதற்கு நான், என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ, என்னை போன்றவன் உயிர் தேவாலயத்திலே போய் பதுங்குவானோ, நான் போவதில்லை என்றான். ஏன் அப்படி சொல்றான் நெகேமியா? நான் பயப்பட மாட்டேன், நான் ஓடி ஒளிய மாட்டேன். என்னை போல ஒரு தலைவர் ஓடி ஒளியக்கூடாது, அது தலைவனுக்கு அழகல்ல அப்படின்னு நெகேமியா சொல்றான். எப்போ சொல்றான்? நீங்க பாத்தீங்கன்னா 10ஆம் வசனம் வாசிங்க. நான் அவனிடத்தில் போனேன். அப்பொழுது அவன், நான் இருவருமாய் தேவனுடைய வீடாகிய ஆலயத்துக்குள்ளே போய் தேவாலய கதவுகளை பூட்டுவோம் வாரும். உம்மை கொன்று போட வருவார்கள், உம்மை கொன்று போட வருவார்கள் என்றான். இங்க அவன் சொல்றான், ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தன் இருக்கிறான், அவன் பேர் செமாயா. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த செமாயாவுடைய அப்பா பேர் தெலாயா, தாத்தா பேர் மெகா பெயல். தாத்தா பேர் சொல்லப்பட்டிருக்கு, அப்பா பேர் சொல்லப்பட்டிருக்கு. இந்த செமையா ஒரு வீட்டில் இருக்கிறான், வீட்டுக்குள்ள தங்கி இருக்கிறான். ஒரு வீட்டில் நெகேமியா அவனை பார்க்க போன போது அவன் சொல்றான், நம்ம இருவருமாய் தேவனுடைய வீடாக ஆலயத்துக்குள்ளே போய் தேவாலயத்து கதவுல பூட்டி உள்ள ஒளிஞ்சிக்கலாம், நம்மை கொண்டு போட வருவார்கள், இரவிலே உன்னை கொன்று போட வருவார்கள் என்றான். ஒரு பயம் காட்டுறான், உயிர் பயம் காட்டுறான். ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றான். என்ன சொல்றான்? நீங்க ஓடி போய் தேவாலயத்தில் ஒளிஞ்சுக்கோ, உன்னை இரவுல என்ன பண்ணுவாங்க, கொன்று போட வருவார்கள் அப்படின்னு 2 முறை சொல்றான். பயம் காட்டுறான். நீங்க எதுக்கு என்ன சொல்றான்? நீ எருசலேம் அலங்கத்தை கட்டுகிற வேலையை நிறுத்து. ஆண்டவர் நெகேமியா கொண்டுதான் எருசலேம் சுற்று செல்ற அலங்கத்தை கட்டி கொடுத்தார். நீங்க 586 கீழ்முலை இடிக்கப்பட்ட, யார் இடிச்சாத? நேபுகாத்நேச்சார் அவன் இடிச்சான். யார் இவன்? பாபிலோனிய அரசன். அவன் இடிச்சு போட்டான். அவன் இடித்த இந்த அலங்கம் இப்போ நெகேமியா கட்டும் போது பார்த்தீங்கன்னா 444 கிமு 142 வருஷம் கழிச்சு கட்டான். இடிக்கப்பட்டு சுட்டரிக்கப்பட்டு 142 வருஷம் எருசலேம்ல அலங்கம் இல்லாமல் இருக்கிறார். நேபுகாத்நேச்சார் அன்றைக்கு யூதா தேசத்தை பிடிக்கும் போது, எருசலேமை கைப்பற்றி அதை சுட்டரிக்கும் போது அவனுக்கு 55 வயசு. தேவாலயத்தை அவனை அடிச்சான். 1 கோடி கிலோ தங்கம் இருந்தது. இன்னைக்கு தங்கம் பயங்கர ராக்கெட் வேகத்தில் ஏறிட்டே இருக்கு. கிராம் 7000 ரூபாய் கிட்ட வந்துச்சு. இது வரைக்கும் தங்கம் அவ்வளோ உச்சத்தை அடைந்ததில்லை என்று சொல்கிறார்கள். அப்போ 1 கிலோ தங்கம் 7 லட்சம் ரூபாய், 70 லட்சம் ரூபாய் பண்ணிக்கிறேன், 70 லட்சம் ரூபாய். அப்போ 1 கோடி கிலோ தங்கம் எவ்வளோ ஆச்சு? 70 லட்சம் கோடி. 70 லட்சம் கோடி தங்கத்துக்காக வந்தாங்க. அதை அள்ளிட்டு போயிட்டான். இடிச்சு பேர்த்து தேவாலயத்தை இடித்து எருசலேமெல்லாம் சூறையாடிட்டு போயிட்டாங்க. எல்லா வீட்டையும் கொளுத்தி போட்டார்கள், எரித்து போட்டார்கள், அலங்கத்தான் இடித்து போட்டார்கள். நீங்க பார்த்தா எருசலேம் கோட்டை அவ்வளோ பெரிய கோட்டை. வேதமே சொல்லுது, இந்த கோட்டையை பார்த்தா ஒரு எதிரி கூட உள்ள நுழைய முடியாத அளவுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம். எப்படிதான் எருசலேம் பிடிப்பட்டதோ அப்படின்னு சொல்லி வேதத்திலே வசனம் இருக்கிறது. அப்பேற்பட்ட கோட்டை. அந்த கோட்டையை கர்த்தர் என்ன பண்ணார்? இவன் பாவம் செய்ததுனால, தேவாலயத்தில் கொண்டு விக்கிரத்தை வச்சதுனால, கர்த்தருடைய கோபம் பற்றி இருந்ததுனால என்ன பண்ணார்? நேபுகாத்நேச்சரை அனுப்பி அனுமதிச்சார். தேவாலயம் இடிக்கப்பட்டது, எருசலேம் இடிக்கப்பட்டது, எரிக்கப்பட்டது. இவன் நேபுகாத்நேச்சார் இடிச்சு போட்டு போயிட்டான்.
அப்புறம் அடுத்த வருஷம் ரட்சிக்கப்பட்டான். எப்படி ரட்சிக்கப்பட்டான் நமக்கு தெரியும். 56 வயசுல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்னி கடல்ல அக்னியில போடுறான். எதுக்கு போடுறான்னு தெரியும். ஒரு 9 மாடி உயர சிலையை செஞ்சு அதை வணங்க சொன்ன. ராஜாவை நேர் பார்த்தே சொன்னாங்க அவங்க, ராஜாவே நீங்க தலைகீழ குட்டியை காட்டாச்சாலும் நான் வணங்க மாட்டோம். நீங்க அக்கடியில போட்டு எங்க தேவனை நீங்க தப்புவிக்க வல்லவராக இருக்கு. அப்படி நாங்கள் ரத்த சாட்சியா மறிக்கிறது கத்தோடைய திட்டம்னா நாங்கள் என்ன பண்றோம், சாக தயார்னு சொல்லி அப்புறம் அக்கடி சூழல போட்டார்கள். அங்கே தானே இயேசு தரிசனமானார். அவரோடு அவர் என்ன பண்ணார், உலாவினார். பார்த்து பயந்து நடுங்கி கீழே உளுந்து ஆண்டவரை தொழுது கொண்டு ரட்சிக்கப்பட்டார். கடைசி வரைக்கும் கிறிஸ்தவ ராஜா தான் மறிச்சு போனான். அவருடைய வம்சம் எல்லாம் கிறிஸ்தவர்களாக தான் இருந்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவரே சொல்ற நேபுகாத்நேசர் ஊழியக்காரன். நேபுகாத்நேசர் யாரு? என் ஊழியக்காரன். ஆண்டவரே சாட்சி சொல்றாரு. அவன் மறிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு உயிர் எழுதுனான், தானியல் தான் எனக்கு அப்புறம் ராஜா வரணும். உலகத்தை ஆளுகிற பார்க்கணும்னு சாப்பிட தானியல் சொல்லிட்டான், நமக்கு இந்த ராஜ பதவி வேண்டாம், அது நமக்கு செட் ஆக. நம்ம பரலோக தேவனுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். அதில் மகனை கூப்பிட்டு ஈவல் கொண்டா கூப்பிட்டு அவன் ராஜா வைத்தான். அப்போ ஒரு கிறிஸ்தவ அரசனாய் மாறினான். 56 வயசுக்கு அப்புறம் வச்சுக்க மாட்டான். கத்திராமத்துக்கு சுதந்திரம். ஆனால் அவன் தேவா எருசலேம் மண்டலத்தை கட்டலை. ஆண்டவர் 142 வருஷம் அப்படியே போட்டார். எஸ்தர் மகாராணி கிறிஸ்தவ ராணி தான். அவன் ஒரு சொல்லிதான் கட்டி கொடுத்துருப்பாங்க, அப்பவும் கட்டலை. அதுக்கு ஒரு வேலை இருக்கு. ஏன்னா நம்ம தானியல் 9:25 வாசிங்க. தானியல் 9:25. நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் 7 வாரமும் 62 வாரங்கள் செல்லும். அவைகளின் வீதிகளும் அலகங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனால் இடுக்கமான காலங்கள் இப்படி ஆகும். பாருங்க, தானியல் தீர்க்கதரிசனம் சொன்னா 539 கிமுல பிசில நான் சொல்றேன், அலங்கம் கட்டப்படும். மேசியா வருவதற்கு முன்பாக அலங்கம் கட்டப்படும் சொல்றான். அந்த அலங்கத்தை கட்டுறதுக்கு கர்த்தர் முன்னறிவிக்கிறார். அதுவும் பார்த்தீங்கன்னா 444 அவன் அலங்கத்தை கட்டுறான். ஏறக்குறைய எத்தனை வருஷம் அவன் கணக்கு போட்டு பார்ப்போமா? 539 444 5 95 வருஷம். தீர்க்கதரிசனம் சொல்லி 95 வருஷம் கழித்து அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறு. தானியல் சொன்ன எல்லா தீர்க்கதரிசனம் நிறைவேற்று. ஒரு சில தீர்க்கதரிசனம் அந்தி கிறிஸ்துவ குறித்து, இன்னும் சில தீர்க்கதரிசனம் இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, அவ்வளவு பெர்ஃபெக்டா தீர்க்கதரிசனம் சொன்னான். இன்னைக்கு சில ஊழியர்கள் தீர்க்கதரிசனம் சொல்றாங்க, அது நிறைவேறாம இருக்கு. ஆனால் அதை பற்றி மக்கள் கவலைப்படுறதே இல்லை. அதே ஊழியர்கிட்ட தான் போகிறான், அதே தான் போய் நிற்கிறான். ஏன்னா இவனுக்கு என்னது என்ன சொல்றது தெரியல, மூட நம்பிக்கையா ஒன்று நிறைவேறதான் தான் போகிறான். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இங்க தானியேல் சொன்ன தீர்க்கதரிசனம் 95 வருஷம் கழிச்சு நிறைவேறுது. கர்த்தர் என்ன பண்றார்? நெகேமியாவை எழுப்புகிறார். அப்ப அந்த தீர்க்கதரிசனம் யாரை குறித்ததான தீர்க்கதரிசனம்? நெகேமியாவை குறித்து. அவன் பிறக்கிறதுக்கு அவன் 30 வயசு ஆகும். இதுக்கு அவன் கெட்டும் பொழுது பார்த்தீங்கன்னா, நெகேமியா பிறந்தது எப்போனா அவனுடைய பிறப்பு கிமு 473 பிசியில் பிறந்தான். அவன் இறந்தது பார்த்தீங்கன்னா
403 கிமு, 70 வயசு பண்ணான். அப்போ ஒரு 67 68 வருஷம் பிறக்கிறதுக்கு 67 68 வருஷத்துக்கு முன்னாடியே கர்த்தர் காலையில கொண்டு நெகேமியான ஒருத்தன் நான் எழுப்புவேன், அவன் அலங்கத்தை கட்டுவான்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசனம். இப்போ கர்த்தருடைய திட்டம் என்ன? நெகேமியா வாழ்க்கையில அவன் அலங்கத்தை கட்டணும். அதுவும் அலங்கம் எப்படின்னா, அந்த அலங்கத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவன் கட்டின எத்தனை நாள் கட்டினா? 52 நாள்ல கட்டினான். அந்த அலங்கத்தை தொழில் துறை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். நீங்க பார்த்தீங்கன்னா ஜெருசலேம் போஸ்ட் பத்திரிகை, புகழ்பெற்ற ஒரு இஸ்ரேல் தேசத்துல வெளியாகிற மிக ஒரு பிரபலமான பத்திரிகை இது. நவம்பர் 28/11/2007 செய்தி. பத்திரிகை செய்தி என்னன்னா, இஸ்ரேல் தேசத்தை சேர்ந்த விஞ்ஞானிகள் டாக்டர் எலியாட் மசார் தலைமையில எலியட்ல ஈலட் மசார் தலைமையில விஞ்ஞானிகள் நெகேமியா கட்டின சுற்று சுவரை கண்டுபிடித்திருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா உயரம் மாத்திரம் 40 அடி. அவன் கண்டுபிடித்த சுவருடைய உயரம் பார்த்தீங்கன்னா 40 அடி 40 உயரம். அதுக்கு 39 அடி, நான் ஏறக்குறைய 39 அடி உயரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 அடி அகலம். அந்த சுற்றுச்சுவர் அலங்கம் கோட்டை. வாட்ச் டவர் 34 வாட்ச் டவர்னா எல்லாம் 10 மாடி உயரம். அப்போ 100 அடி உயரத்துல கண்காணிப்பு கோபுரம், இங்கிலீஷ்ல வாட்ச் டவர். இங்கிலீஷ்ல என்னது? வாட்ச் டவர். அதுக்கப்புறம் 7 வாசல்கள், கதவுகள். வாசல்ல எவ்வளவு உயரம்? 40 அடி உயரம், 4 மாடி உயரம், 40 அடி. கதவு எல்லாம் இரும்பு. அது ரதம் ஓடும். இதுல 2 ரதம் ஓடும். அது ஒரு ரோடு மாதிரி தான், உயரமான ஒரு ரோடு வச்சுங்களேன். ஒரு 4 மாடி உயரத்துல ரோடு போட்டீங்களேன், மேல எலிவேட்டட் ரோடு போடுற மாதிரி. அந்த கீழே பில்லர் போட்டு காலியாக கோட்டை. அதுக்குள்ள அறைகள் உள்ள வீடு அறைகள்லாம் இருக்கும். அந்த கோட்டைக்குள்ள மாடியில் டவர் 10 மாடி உயரம், 34 வாட்ச் டவர். அவர் 7 கேட். இதெல்லாம் எத்தனை நாள் பண்ணாம? 52 நாள். எத்தனை நாள்? 52 நாள். இப்போ யோசிச்சு பாருங்க நாட்கள்.
எப்படிதான் செஞ்சான் தெரியலையே. இதுதான் பெரிய சாதனை. அது பெரிய நகரம், எருசலேம் நகரம் மிகப்பெரிய நகரம். ஒரு பல கிலோமீட்டர், ஒரு 10 கிலோமீட்டர் மேல சுற்றளவு கொண்ட ஒரு நகரம். அதுல கோட்டை கட்டணும்னா கொஞ்சம் யோசிப்பாங்க. அது 52 நாள்ல அது சாத்தியமா அப்படின்னா அது கர்த்தர் சாத்தியமாக்கி கொடுத்தார். அல்லேலூயா. காரணம் அவன் பேர்ல ஒரு தீர்க்க தரிசனம் இருந்தது. அவன் பிறக்கிறதுக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 65 அவனை குறித்து தீர்க்க தரிசனம் இருந்தது. 95 வருஷம் அவன் 30 வயதாக இருக்கும் பொழுது தீர்க்க தரிசனம் இந்த 95 வருஷத்துல இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு, அழகாக கட்டப்பட்டது. அல்லேலூயா. ஒரு தரிசனத்தோடு தான் கர்த்தர் அவனை எழுப்புகிறார். நீங்க பார்த்தீங்கன்னா இந்த சாதாரண ஆளா என்னோட தான் தலைவனை கர்த்தர் உயர்த்துறார். நெகேமியாவோட அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவன் சொல்றான், அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், அவன் எங்க இருந்தான்? சூசான் அரண்மனையில் இருக்கான். சூசான் இன்னைக்கு இருக்கு ஈரான்ல. சூசான் தான் இன்னைக்கு உலக தலைநகரம். மேதிய பேசிய சாம்ராஜ்யத்தின் வந்து எப்படி நம்ம தலைநகரமோ அதே மாதிரி அந்த பேரரசுக்கு அதான் தலைநகரம். உலகத்தை ஆண்டார்கள். அவன் தாய் தான் வந்து எஸ்டர். சொல்லியிருக்கேன், ஆம் எஸ்டர் எஸ் சொல்லியிருக்கேனா? அவங்க அம்மா இந்த நேசர் மணிக்கணும். இந்த நெகேமியா வந்து பானம் பாத்திரக்கா அந்த வேலை செய்யறான். ஒரு ராஜா கிட்ட, அந்த ராஜா பேர் என்னது? அர்த்தசஷ்டா. அந்த மேரிய பேசிய சாம்ராஜ்யத்தின் பேரரசர் அர்த்தசஷ்டா. இங்கிலீஷ்ல வந்து இங்கிலீஷ்ல. இவன் யாருன்னா எஸ்தருடைய 2வது மகன். எஸ்தருக்கு வரலாற்றில் என்ன? எஸ்டர் இஸ் பேரு. அவருடைய 2வது மகன். வரலாற்று ஆசிரியர்கள் வந்து நான் ஏற்கனவே எழுதி போட்டிருக்கேன், இருந்தாலும் ஒரு வாட்டி நான் ஹெரோடோட்டஸ், அப்புறம் ஸ்டேஷியஸ், அப்புறம் ஸ்டார்கோ போன்ற உலக புகழ்பெற்ற வரலாற்று ஆசிரியர்களுடைய எழுத்துக்களை என்ன சொல்ல ஸ்டார்கோ எஸ்தர் உடைய மகன் போர்ல கொல்லப்படுகிறான். 2வது மகனை வந்து அவன் இறந்தனால 2வது மகனை மொழி சுட்டுறாங்க. அவன் கிறிஸ்தவன். எஸ்தர் மகனானி யாரு? அவரு உடைக்காரு. அவன் மாதிரி ஜெபிக்கிறதுக்கு ஆளே அவ்வளவு உபவாசம் இருந்து ஜெபிக்கிறவன். வரலாற்று வந்து ஆகாசோட கிறிஸ்தவனா மாறினான். இல்லைன்னா ஒரு ராஜா மகனை கிறிஸ்தவனாக்க முடியுமா? அது ஒரு ராஜா. இப்பவே முடியாது. ஒரு வேற்றுமை மனைவி எவ்வளவு முயற்சி பண்ணாலும் கணவன் ஒத்துழைச்சாதான் கிறிஸ்தவ பேர் வைக்க முடியும், கிறிஸ்தவராக மாற முடியும். கரெக்டா? இங்கே இவன் ஆம் எஸ்டர் உடைய 2வது மகன் அர்த்தசஷ்டா. நீ இவன் தான் வந்து என்ன பண்ணா? எஸ்ராவுக்கு 456 கிமுல பிசியில அர்த்தசஷ்டா தான் என்ன பண்றான்? எஸ்லேம் கட்டப்படணும் உத்தரவு போடுறான். அது வரைக்கும் எஸ்லேம் கட்டப்படாமல் இருக்கு, பாலடைஞ்சு போயிருக்கு, ஆட்களே இல்லை. இவன் தான் என்ன பண்ணான்? குடியேற்றம். இங்க இருக்கிற அகதிகளை அனுப்பிடுறான். பாபிலோன்ல, பெர்சியால, ஈராக்ல இருக்கிற அகதிகள் எல்லாம், ஈரான்ல இருக்கிற அகதிகள் எல்லாம் என்ன பண்றான்? இவன் தான் எஸ்லேம் அனுப்பி போடுறான். இந்த அர்த்தசஷ்டா தான். அதுவும் எஸ்ராவை கூப்பிட்டு நீங்க பாருங்க, பைபிள் டீச்சர்னு சொல்ல அவன் எழுதுவான். நீங்க
அந்த உத்தரவு இருக்கு எஸ்ரா புஸ்தகத்தில் எத்தனை மந்திரிமார்கள் சேர்ந்து கொடுக்குற உத்தரவுன்னு சொல்லி இங்க பார்த்தீங்கன்னா எஸ்ரா 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ராஜாதி வாசிங்க 7:12. ராஜாதி ராஜாவை அர்த்தசஷ்டா போன உத்தரவு நீங்க ரெக்கார்ட்ஸ் எங்க இருக்கலாம், பிரிட்டிஷ் மியூசியத்தில் இருக்கு. இன்னும் அந்த உத்தரவு கையெழுத்து போட்ட உத்தரவு நீக்க இருக்கு. அவன் எழுதுறான், ராஜாதி ராஜாவை அர்த்தசஷ்டா உலகத்தை ஆண்டான். 127 நாட்டை ஆண்டவன், இந்தியா உட்பட. ஒரு நாள் இந்தியாவுக்கு அர்த்தசஷ்டா தான் ராஜா. அவன் அம்மா அப்பா நீங்க பாத்தீங்கன்னா 127 நாடு இவனும் ஆண்டான். என் கூடுதலான ஆண்டான். இவன் சொல்றான், ராஜாதி ராஜாவாக அர்த்தசஷ்டா பரலோகத்தின் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேதப்பாரனாகிய எஸ்ரா என்னும் ஆசிரியனுக்கு பூர்ண சமாதானம் உண்டாவதாக வாழ்க்கை எழுதுறது. என்ன சொல்றான், 13 நீங்க தொடர்ந்து வீட்டில் போய் வாசிச்சு போறீங்க. இஸ்ரேல் ஜனம் அன்னைக்கு இஸ்ரேல் தேசம் அவனுக்கு ஆட்சியில் இருந்தது. அவன் சொல்றான், ஆசாரியர் லேவியர் உன்னோடு கூட எருசலேமுக்கு போக மனப்பூர்வமாக இருக்கிற யாரும் போகலான்னு ஒரு உத்தரவு போடலாம். அது வரைக்கும் அளவு பண்ணல. இப்போ என்ன பண்றான், இவன் தான் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு உத்தரவை போடுகிறான். அதுதான் தானியேல் சொல்றான், எருசலேம் குடியேற்றப்படும், அலங்கம் கட்டப்படும், அதுக்கப்புறம் தான் மேசியா வருவார் அப்படின்றார். தானியேலை கொண்டு உரைத்த ராஜாவை வைத்து கர்த்தர் நம்புறார் நிறைவேற்றார். எஸ்ரா மற்றும் நெகேமியா பயன்படுத்தி நம்ம கர்த்தர் நிறைவேற்றார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா அவன் சொல்றான், பாபிலோன் சீமை எங்கும் உனக்கு கிடைக்கும் எல்லா வெள்ளியையும் பொன்னையும் ஜனமும் ஆசாரியரும் எருசலேம் உள்ள தேவனுடைய ஆலயத்துக்கு மன உற்சாகமாய் கொடுக்கும் காணிக்கை நீ கொண்டு போகும். நீ ராஜாவினாலும் அவருடைய 7 மந்திரிமாராலும் அனுப்பப்படுகிறாய். ராஜாவும் 7 மந்திரியும் சைன் பண்ண டாக்குமெண்ட் இன்னைக்கு எங்க இருக்கு, பிரிட்டிஷ் இருக்கு. இந்த டாக்குமெண்ட் இருக்கு, நீங்க ஆன்லைன்ல கூட நீங்க பார்க்கலாம். இந்த டாக்குமெண்ட் இருக்கு. கதநாமத்துக்கு சோத்திரம். அவன் ஒரு அவன் என்ன சொல்றான், 14ஆம் வசனம், நீ உன் கையில் இருக்கிற உன் தேவனுடைய நியாய பிரமாணத்தின்படி யூதாவையும் எருசலேமையும் நீ விசாரி அப்படின்னு சொல்றான். ஒரு கிறிஸ்தவ அரசன், ஏன்னா எஸ்தருடைய மகன். 2 முக்கியமான காரியத்தை இவனை கொண்டு கர்த்தர் செய்தார். ஒன்று, எருசலேம் குடியேற்றம். இது பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு உத்தரவு. 2வது ஒன்று பார்த்தீங்கன்னா அலங்கம் கட்டப்படுது. இவன் தான் எருசலேம் கிளம்பினான், அலங்கத்தை கட்டி கொடுத்தான். நீங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேவாலயம் கட்டப்பட்டு விட்டது. தேவாலயம் பார்த்தீங்கன்னா 586 கிமுல எடுக்கப்பட்ட தேவாலயம் 70 வருஷம் கழிச்சு கர்த்தர் 515 கிமுல பிசியில கர்த்தர் யாரை கொண்டு கட்டுறார், கோரேஸ். அப்புறம் கோரேஸ்க்கு பிறகு வந்த தரியு, அதுக்கப்புறம் செருபாபேல், இவங்களை கொண்டு கர்த்தர் என்ன பண்றார், தேவாலயம் 2ஆம் தேவாலயம் கட்டப்பட்டாகிவிட்டது. தேவாலயம் கட்டி வச்சாங்கன்னா தேவாலயத்தில் தொழுது கொண்டதுக்கு ஜனங்கள் எல்லாம் அங்கங்க சிதறந்து போயிட்டாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் யாருமே இல்லை. பல லட்சம் ஜனம் என்ன ஆயிட்டு, தேசம் அழிக்கப்பட்டதுனால 586 722 10 கோத்திரம் பிடிப்படுகிறது. 2 கோத்திரம் 586 கிமுல பிடிப்படுகிறது. எல்லாம் சிதறி போயிட்டாங்க, உலகம் ஃபுல்லா போயிட்டான். தேவாலயம் நீக்கப்பட்டு விட்டது. இனிமே தேவாலயம் தான் வருஷத்துக்கு ஒரு தடவை வருவான், பஸ்கா ஒன்று அனுசரிக்க, அதுவும் இல்லை. இப்போ தேவாலயம் கட்டப்பட்டு எத்தனாமத்துக்கு சுத்திரம் ஒரு 60 வருஷம் கழிச்சுதான் இஸ்லாம் வராங்க, குடி வருகிறார்கள். மறுபடியும் ஜனத்தால் நான் இறப்புவேன் சொல்லி கர்த்தர் என்ன பண்றாரு, இந்த அர்த்தசஷ்டாவை எழுப்புகிறார் இஸ்லாம் கட்டுறதுக்காக. அவன் கட்டி கொடுக்குறான்.
அப்போ இவன் தான் வந்து நம்மளோட நெகேமியாவை அனுப்புறான். அனுப்பும்போது எப்படி அனுப்புறான்? நீங்க நெகேமியாவுடைய வரலாறு ஆச்சரியமா இருக்கும். கிஸ்லேவ் மாதம், அது கரெக்டா இருக்கும். 20ஆம் வருஷம் கிஸ்லேவ் மாதம் இருக்கும். அப்புறம் 20ஆம் வருஷம் நிசான் மாதம் இருக்கும். அதெல்லாம் அந்த கிஸ்லேவ் அப்புறம் என்ன மாதம் வருதா? நமக்கு தெரிஞ்சது நிசான் கார் தான். அன்றைக்கு இது லூனார் கேலண்டர் முறை. இப்ப நம்ம அனுசரிக்கிறது கிரகோரி கேலண்டர் முறை. அன்னைக்கு பைபிள்ல பாருங்க, ஆதார், நிசான், அப்புறம் சிவன், ஆதார், இந்த மாதிரி நிறைய மாதங்கள் உண்டு. உங்களுக்கு நான் ஏற்கனவே கிளாஸ் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். எடுத்துருக்கேனா? இதெல்லாம் அந்த மாதங்கள் வச்சு அப்படியா? அன்னைக்கு நீங்கள் வந்துருக்க மாட்டீங்க. எடுத்த ஒன்று ஞாபகம். சரி, ஞாபகம் இதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் கற்றுக்கிறேன். அப்போ இந்த மாதங்கள் வந்து லூனார் கேலண்டர் முறை. அந்த லூனார் கேலண்டர் முறை எப்போ மாறிச்சுன்னா 16ஆம் நூற்றாண்டு 16th செஞ்சுரியில் தான். இப்போ தான் ஏடியில் தான். அன்னைக்கு போப்பார்கள் 1260 வருஷம் உலக. ஏன்னா தானியல் 7 தீர்க்க தரிசனம் அவங்க குறித்து. தானியல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா 3 கொம்புகளை 10 கொம்புல 3 கொம்பு முறிக்கப்பட்டு ஒரு சின்ன கொம்பு இளமோ அதுக்கு மனுஷ கண்கள் இருக்கும் பேசும். அப்புறம் 24 25 வசனங்கள் அதே தானியல் 7 24 25 அந்த 3 ராஜ்யங்களை தாழ்த்திட்டு வேறொருவன் எழும்புவான். அவன் என்ன பண்ணுவான்? உன்னதமான விரோதமாய் பேசுவான், பெருமையானவர்களை பேசுவான். அப்புறம் என்ன பண்ணுவான்? ஒடுக்குவான், காலங்களை மாற்றுவான், கேலண்டரை மாற்றுவான்னு சொல்லி அன்னைக்கே கர்த்தர் நம்ம தானியேலை கொண்டு சொன்ன தீர்க்க அதான் 16ஆம் நூற்றாண்டில் நிறைவேறிச்சு. கிரகோரின்னு ஒரு போப் வந்து என்ன பண்ணான்? அன்னைக்கு போப்பு அரசராக இருந்தார்கள், அவர்கள் வந்து போப்பாவும் இருந்தார்கள். அன்னைக்கு 3 கண்டத்தை ஆண்ட ரோம பேரரசுடைய பேரரசர்களாக இருந்தார்கள். ராஜாதி ராஜாக்களாக, அதாவது அரசர்களுக்கு அரசராக இருந்தார்கள். ஒரு பக்கம் மத தலைவராக இருந்தாங்க, ஒரு பக்கம் அரசர்களாக இருந்தாங்க. 538 கிபியிலிருந்து 1798 ஒழிச்சு கட்டதை கர்த்தர் எப்படின்னா நெப்போலியன் என்கிற ஒரு பிரெஞ்சு ஒரு போர் சேவனை எழுப்பிதான் கர்த்தர் பண்ணார். இவங்களை ஒழித்து ரோம சாம்ராஜ்யம் போப் சாம்ராஜ்யத்தை ஒழித்து கட்டினார். அதுதான் நீங்க வரலாறுல பாப்பல் ஸ்டேட் பாப்பசி என்று பார்க்கிறோம். பாப்பல் ஸ்டேட் பாப்பசி. இவங்க என்ன சொன்னாங்க? நாங்கள் போட்டிஃப்னா நாங்கள் மாம்சத்தில் வந்திருக்கிற கிறிஸ்து என்று சொன்னார்கள். பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் என்று சொன்னாங்க. நீங்க பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கு? ஆமா, மார்க் 2ல் வாசிக்கிறோம், லூக்கா 5ல் வாசிக்கிறோம், மத்தேயு 9ல் வாசிக்கிறோம். மனுஷகுமாரன் தான் அதிகாரம் பாவத்தை மன்னிக்க. ஆனா இவர்கள் எங்களுக்கு பாவம் மன்னிப்பு வழங்குவதற்கு அதிகாரம் சொன்னார்கள். நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து 10ஆம் நூற்றாண்டு காசு வாங்க ஆரம்பிச்சாங்க. முதல்ல வந்து 6ஆம் நூற்றாண்டுல இருந்து பாவத்தை மன்னித்து கொண்டு வந்த ஆட்கள் நாங்க ஏசுட்டாங்க. அந்தி கிறிஸ்தவர்கள், அந்தி கிறிஸ்துக்கள் அந்த காலத்துலேருந்தே இருக்காங்க. நீங்க யோவான் 90 கிபியில தான் அவன் அந்த யோவானுக்கு எழுத நிருபம் எழுதுறான். அதுல சொல்றான் அந்தி கிறிஸ்துனாவை இன்னைக்கு கிரியை செய்து 90 கிபியில 97 சொல்றான். அப்போ கள்ள கிறிஸ்துக்கள் தோன்றுவார்கள் ஆண்டவர் சொன்னார். ஆனா கடைசியா வர கள்ள கிறிஸ்து அந்த கிறிஸ்து தான் தேவாலயத்தை கட்டுக்கிறவன் வருவான். அவன் 666 என்கிற சிப்பை நமக்கு அது நம்பர் போடுவான். ஆனா உலகத்தை நீங்க வந்து உலகத்தை அந்த கிறிஸ்து ஏற்கனவே ஒரு 1260 வருஷம் போப் மாறலான்ட்டாங்க. நாங்க தான் கிறிஸ்து, பாவத்தை நாங்க மன்னிப்போம். ஒரு 6-7 கோடி தேவ ஊழியர்களை கொண்டு போட்டாங்க. லயலா என்கிற ஒரு நல்ல ஒரு செலவு ஒன்று இருக்கு லயலா காலேஜில். அவர் தலைமையில பிரான்சிஸ் சவேரியான்னு ஒரு பவுல போல ஒரு நல்ல மிஷினரின்னு சொல்லிட்டு நம்ம பிரபலமான ஒரு ஊழியக்காரர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கார். அவர் டிவி ப்ரோக்ராம் போட்டார்னா யாருமே சபைக்கு போக மாட்டான், எங்கேயும் அங்கேயே உட்கார்ந்துருப்பான். ஒரு பிரபலமான ஊழியர். அவரெல்லாம் 1 மணி நேரம் ஐயோ பவுல போல ஊழியருங்க, அவர் அப்படி ஊழியர் இப்படி ஊழியர்னு சொல்றார். ஆனால் 1ஆம் நம்பர் கொலைகாரனுங்க, சபைக்கு எதிரி அவனுங்க தான்.
6-7 கோடி கர்த்தருடைய பிள்ளைகளை கொன்று போட்டார்கள். நம்ம இந்திய வரலாறு டாக்டர் ராவ் மற்றும் பைஜநாத் பூரி போன்ற உலக புகழ்பெற்ற வரலாற்று ஆசிரியர் வரலாறு என்ன சொல்றது, இந்தியாவில் ஆயிரக்கணக்கான ஆட்களை கோவாவில் வச்சு கொண்டாங்க. பூனேயில், கோவாவில், கொங்கன் பதில். இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோவா போனீங்கன்னா, பூனே போனீங்கன்னா கொத்தா அரங்கம் பண்ணியிருப்பாங்க. அதில் எழுதிருக்கோம் வேத வசனத்துக்காக செத்தவர்கள். இது கொண்டவங்க யாருமே இவங்க தான். பசுத்துவான்களை பிரான்சிஸ் சவேரியரும் 3 லட்சம் பேர் கொண்ட ஒரு படையை நடத்தி அவர்கள் என்ன பண்ணாங்க, கொன்றாங்க. பைபிள் வச்சுலாம் கொண்டாங்க, பைபிளே அழிச்சிட்டாங்க. 1234 1229 கிபியில் ஒரு அவன் கோப்பா இருந்தான், பேரரசன் இருந்தான், அவன் தான் அந்தி கிறிஸ்தவா இருந்தான். அவன் சொன்னான் பைபிள் யாரும் வாசிக்கூடாது, ஏற்றுக்கொண்டு பைபிளை கொண்டு இருக்கக்கூடாது. அப்புறம் 5 வருஷம் கழிச்சு 1534 கிபியில் அவன் சொல்லிட்டான் பைபிள் வச்சா 8 நாளுக்குள்ள என்ன பண்ணணும், பக்கத்தில் இருக்க சர்ச்சில் கொடுத்துடணும். அவர்கள் எரித்து போடுவார்கள், கொடுக்கலன்னா மரணம் தண்டனை. யாருமே கொடுக்க தயாரில்ல. இந்த 3 லட்சம் பேர் உலகம் ஃபுல்லாக போய் சோதனை சல்லடை போட்டு தேடி யாரெல்லாம் பைபிள் சாப்பிட போனாங்க. பைபிளுக்காக செத்து போனவனே 6 கோடி பேர் கையில் பைபிள் வச்சு. அதான் அன்னைக்கு அந்த கைப்பிரதி தான், தோல் சுருள் தான். அன்னைக்கு ஏதாவது ஒரு புக்கு மொத்த பைபிள் எல்லாட்டும் இருக்காது, ஒரு புக்கு இருக்கும், எல்லாரும் கொல்லப்பட்டாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா ஓசியா 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க ஒரு வார்த்தை பஞ்சம், வசனம் பஞ்சம் வரும்னு போட்டிருக்காங்க. வசன பஞ்சம் இந்த காலத்துல தான் வந்துச்சு. இந்த அந்தி கிறிஸ்துவாக எழுப்பின போக்குமார்கள் அவங்க ஆட்சியில தான் வசன பஞ்சம் வச்சு பைபிள் எழுதி கொளுத்திட்டாங்க. ஒரே போய் அன்னைக்கு பழைய கான்ஸ்டாண்டினை வாங்க ஒழிச்சு வச்சாங்க. ஒழிச்சு வச்சு 14ஆம் நூற்றாண்டுல தான் அதை வந்து நமக்கு இவர் ஒரு வெள்ளக்கார இங்கிலீஷ் ஒரு பாஸ்டர் விக்லிஃப் கையில் கொண்டு கிடைச்சது. அதுல தான் இன்னைக்கு நம்ம வச்சிருக்கிற பைபிள்லாம் 700 சில மொழிபெயர்க்கப்பட்டு 800 கோடி பைபிள் இருக்கு. அந்த ஒருத்த பைபிள் இருந்தான், அதை ஒழிச்சு வச்சது. இங்கே எல்லாருமே ஒழிச்சு போட்டாங்க. அந்த ஓசியா 8:11 தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல். இனிமே பைபிள் பஞ்சம் வராது. சிலர் இனிமேதான் வரணும், இல்லை வந்துச்சு. பைபிளே இல்லாமல் இருந்தது, இனி வராது. இது பைபிளை ஒழிக்கவே முடியாது. அதான் டிஜிட்டல் ஆகிட்டேன். 2000 கோடி மேலே டிஜிட்டல் பைபிள் இருக்கு. பேப்பரை எழுச்சிருவேன், டிஜிட்டல் என்னையா பண்ணுவேன். இப்போ சைனாவில் இருக்கிறவனா ஒரு 20 கோடிக்கு மேலே கிறிஸ்தவம் இருக்கான். இந்த சைனாவில் இருக்கிறவனா பாதி பேர் பைபிள் மனப்பாடம் தெரியும், பாதி பேருக்கு பைபிள் மனப்பாடம் தெரியும். அங்கே செத்து போன ஆட்களை உயிரோடு எழுப்புறதான் சர்வசாதாரணம். அங்கே செத்து போன ஆளை உயிரோடு எழுப்பாத பாஸ்டே இல்லை. எல்லா பாஸ்டும் குறைஞ்சது ஒரு 3 செத்து போன ஆளாக எழுப்பியிருப்பாங்க. சைனாவில் அவ்வளோ பெரிய எழுப்புது. நமக்கு வெளியே தெரில, இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கு. அண்டர் கிரவுண்டில் தான் சர்ச்சு நடத்துகிறான். அங்கே மைக் செட் கிடையாது, இந்த மாதிரி மைக்கு கிடையாது, இந்த மாதிரி யூடியூப் கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி வெளிப்படை ஒரு வாசல் இல்லைங்க. எல்லாம் அண்டர் கிரவுண்டில் தான். அரெஸ்ட் பண்ணிடுவான். கம்யூனிஸ்ட கவர்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி அதை அப்படியே அதை வண்டி விட்டுட்டான். இனிமே புது சபை கூடாதுட்டான். பழைய சபைகளை அவன் கேமரா வச்சு கண்காணிக்கிறான். சிலுவை எடுத்துட்டான், வசனங்கள்லாம் எடுத்துட்டான். ஆனா சீனால தான் இது எழுப்புதல். நல்லா பயங்கரமா மியூசிக் அடிச்சாதான் எனக்கு நல்லா ஒரு எழுப்புதல் வரும். உங்க சபையில என்ன மியூசிக்கா இருக்கு, அங்க பாருங்க நல்லா சினிமா மியூசிக் மாதிரி அடிக்கான் அப்படின்னு சொல்லி, அதனாலதான் எனக்கு எழுப்புதல் வரலன்னு சொல்லி சிலர் சொல்லுவாங்க. என்கிட்டே சொல்லியிருக்காங்க, சீனால எந்த மியூசிக் கிடையாது, அடிச்சா வரணும் போலீஸ் ராணுவம் வந்துடும். இவன் ரகசியமாக ஆராதிக்கிறான். மைக்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இங்கே விதவிதமாக நம்ம மைக் வச்சிருக்கோம். ஆனால் அங்கே தான் எழுப்புதல். காரணம் வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையை அவ்வளோ என்ன பண்ணியிருக்கான், மனப்பாடமாக வார்த்தை அவ்வளோவா அறிந்து வைத்திருக்காங்க. அதனால தான் எழுப்புதல். வார்த்தை தான். ஏன்னா வேதம் சொல்லுது, எம்மாவூர் சீசர்கள் ரொம்ப நொந்து நூலாகி நம்பிக்கை இழந்து போனார்கள். ஒருத்தர் கிளையப்பான இன்னொருத்தர் பேர் இல்லை, சிமியோன் அவன் பேர். சிலர் பெண் என்று சொல்கிறார்கள். இல்லை, இவங்க 2 பேரும் போறாங்க. போனபோது கர்த்தர் வசனத்தை சொல்றாங்க. ஏன் விசுவாசமா இருக்கீங்க, உயிர் தந்த இயேசு தரிசிக்கிறாங்க, பேசிட்டே வர்றாங்க. அவங்க சொல்றாங்க, அவர் வசனத்தை சொன்ன பொழுது நம்ம இருதயம் கொழுந்து விட்டு, தமிழ் கொழுந்து விட்டு ஏரியாவில் இருக்கோம். நீங்க மூல பாசை கிரேக்க மொழியில் பார்த்தீங்கன்னா
ஃபியரி ஃபயர், நம்ம அப்படியே எரியலையா, பற்றி எரியலையா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப பற்றி எரிகிற அக்கினி எது? கர்த்தருடைய வார்த்தை தான். வாயில அக்கினி அக்கினி அக்கினின்னா அது அக்கினி அல்ல, நம்ம அக்கினி அப்படின்னா எழுப்புதல். அது எழுப்புதல் அல்ல, வார்த்தை. வார்த்தையை அறிந்து கொள்வதா எழுப்புதல். வார்த்தையை நீ அறிந்து கொள்ள அவ்வளவு உனக்கு வானம் திறக்கப்படும். வானம் திறக்கும், வானம் திறக்கும். நீ ஆவிக்குரிய கண்கள் திறக்கும். அதான் பெரிய எழுப்புதல். சரி, அப்ப இந்த கிறிஸ்லேவ் மாதம்ன்றது நவம்பர் டிசம்பர், சரியா? இது நிசான் மாதம்ன்றது ஏப்ரல். இந்த கிறிஸ்லேவ் மாதம் அப்ப அவனுக்கு ஏறக்குறைய 29 வயசு. அவன் தம்பி வரான். அவன் தம்பி பேர் போட்டிருக்கு பைபிள்ல. என்ன பேரு பாருங்க, 1ஆம் அதிகாரத்துல இருக்கு பாருங்க. அவன் தம்பி பேரு 2வது வருஷம் அனானியா. அவன் தம்பி கொஞ்சம் சொந்தக்கார கூப்பிட்டு வரான். எல்லாம் எருசலேம்ல வராங்க. எங்க அண்ணா அரண்மையில ஜூஸ் ஊற்றி கொடுத்தாங்க. அடுத்த சிஸ்டர் ராஜாக்கு அவர் தான் ஜூஸ் வேண்டாம் தான் கொடுப்பாரு. நம்பிக்கையான ஆளு. ஏன்னா விஷத்தை வச்சிருந்தா கூட குடிச்சு பார்த்துட்டு நெகாமையா உயிரோடு இருந்தாலும் அவரு என்ன பண்ணுவாரு, குடிப்பார். ஒரு வெள்ளை டெஸ்ட் எலி மாதிரி தான். ஆனா அவன் பாபிலோன்ல தான் பிறந்தவன். அவன் எருசலேம் எப்படி இருக்கணும் கூட அவனுக்கு தெரியாது. கற்பனை கூட அவன் பண்ணி பார்க்கல. ஏன்னா அவன் எப்போ பிறந்தான்? 473. அவன் பிறகுறதுக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இடிக்கப்பட்டது? 27 ஒரு 14 41 வருஷம். அவன் பிறகுறது 141 வருஷம். அவன் பிறகுறது 141 வருஷத்துக்கு முன்னாடியே எருசலேம் இல்லாம போயிடுச்சு. அவன் பாபிலோன் தான் பிறந்தான். அவனுக்கு எருசலேம் எப்படி யூடியூப்ல பார்க்கணும். ஹோம் டூர், யூடியூப் டூர் அப்படிலாம் பார்க்கணும். நீங்க எல்லாம் பார்த்துடும், அப்படிதானே? நீங்க அந்த ஒரு வசதி வாய்ப்பு இருக்கிறது, நிறைய அந்த ஆன்லைன்ல பார்த்துடும். ஆனா அன்னைக்கு அப்படி இல்லை, ஒன்றும் கிடையாது. அவன் எருசலேம் எப்படி இருக்குன்னே தெரியாது. சொந்தக்காரெல்லாம் வரான். நம்ம ஊதிய ஊருப்பா, அவன் முப்பாட்ட கல்லறை அங்கதான் இருக்கு, எரிஞ்சு பணம் இருக்கியா, தீ பிடிச்சி போயிருக்கியா, வீடே இல்லை, ஆட்களே இல்லை. அப்படி கண்ணீரோடு சொன்னோன்னா அவனுக்கு ஒரு ஆத்மா மாறம் வந்தது. அவன் எப்போ சந்திக்கிறாங்கன்னா கிறிஸ்லேவ் மாதம் டிசம்பர்ல சந்திக்கிறான். அதுக்குள்ள ஒரு பாரத்தை கத்துற அவனுக்குள்ள வைக்கிற ஒரு பாரம் வருது. அது வரைக்கும் அவன் நல்லா ஒரு விகட கவி மாதிரி ஒரு காமெடியெல்லாம் வைப்பாங்க. எதுக்கு? பானை பாத்திரக்காரன். ஏன்னா ராஜாவை சிரிக்க வைக்கணும், ராஜாவுடைய டென்ஷனை போக்குறவனா இருக்கணும். அவன் இஞ்சி தின்ன போற மாதிரி தான் ராஜா என்ன ஆயிடுவாரு, அவர் இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள போயிடுவாரு. ராஜாவை சிரிக்க வைக்கிறவன் தான் பானை பாத்திரக்காரன். அன்னைக்கு அப்படிதான் அந்த பதவி தான் ராஜாவை சிரிக்க வைக்கிற பதவி. அவரை என்டர்டைன் பண்ணுகிற ஒரு ஆளா தான் எப்பவும் சிரிச்சுட்டே இருந்த, கவலை இருக்கக்கூடாது. மேடா இருந்தவன் 30 வயசுல கர்த்தரை கொண்டு ஒரு பாரத்தை வைக்கிறாரு. அவன் டிசம்பர் மாதம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் ஜாம் பண்றான். எத்தனை மாசம் ஜாம் பண்றான்? டிசம்பர்ல ஆரம்பிச்சு ஏப்ரல் வரைக்கும் எத்தனை மாசம் சொல்லுங்க, சொல்லுங்க பாப்போம். 445 கிமு, டிசம்பர் டு ஏப்ரல், ஏறக்குறைய 5 மாதம். 5 மாதம் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அழுது ஜெபம் பண்றான். எவ்வளவு ஜெபம் பண்ணா அவனால துக்கத்தை தேவனுக்கு ஏற்ற துக்கம் ஒரு பாரம் வந்துச்சு போல. ராஜா டியூட்டியில இருக்கும்போது ராஜா எப்ப பாரு என்னையா நீ நல்லா ஜாலியா சிரிச்சு தானே பேசுற, 2ஆம் அதிகாரம் என்னையா உனக்கு பிரச்சனை? ராஜா கேட்காரு. ராஜா என்ன சொன்னா, ராஜா ஒன்றும் இல்லை, எங்க முப்பாட்ட இந்த ஊர் இன்னும் அன்னைக்கு நேபுகாரன் போட்ட மாதிரியே இருக்கு, அந்த கறி பிடிச்சி போயிருக்கு, வீடுகளை எல்லாம் உடஞ்சி போயிருக்கு சொன்னாங்க. அதுல இருந்து ரொம்ப துக்கம். திருப்ப கிறிஸ்தவ ராஜா உடனே ஜோம் மட்டும் தான் பேசுறான். உன ராஜா போய் கேட்க, நீ கட்டுறியா அப்படின்னா, உங்க அதை பட்டணத்துல போய் கட்டுறியான்னு கேட்டார். அவர் நினைச்சா எத்தனை கவர்னர் இருக்காங்க, எங்க கவர்னர், அவன் சமாரியாவுடைய கவர்னர் பக்கத்து, அதுவும் நாடுகள் தான் இருக்கு. தோபியா அம்மோனியனாகிய தோபியா, அவன் அம்மோன் கவர்னர் பக்கத்து. இன்னொருத்தர் கேசார், அரேபியனாகிய கேசார். அவன் 3 பேருக்கு ஒரு உத்தரவு போட்டா கட்டிட போறாங்க.
அவர்கிட்ட நீ போய் கட்டுறியா, சூஸ் ஊற்றி வேலையை உன்னை விட்டு நான் உன்னை அங்கே அனுப்புகிறேன், நீ கட்டுறியானோட உன்னை ஜோம் பண்ணி சரியா ஜூஸ் ஊற்றிட்டு இருந்த பயலுக்கு கொஞ்சம் ஆத்ம பாறை வந்து ஒரு 5 மாதம் ஜாப் பண்ண உடனே கர்த்தர் உயர்த்தி அதிபதியாகிட்டார். யூதா தேசத்து அதிபதியாக போனான். பொதுவாக வேலையை விட்டுட்டு ஊழியத்தான் பறக்கும். இதுதான் ஊழியம். தர்சனம் கொடுத்து எஸ்லேமை கட்ட அனுப்புகிறார். பொதுவாக ஊழியத்துக்கு போகும்போது இடத்தை விட்டுட்டு வெறுங்கையானம் பெரும்பாலும் இருக்கிற தொழில் வேலையை விட்டு தான் போனாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே போகும்போது எப்படி போகிறான், நல்ல கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு போகிறாயா, போகும்போது ராஜாவாக போகிறான், யூதா தேசத்தை அதிபதியாக போகிறான். அந்த யூதா தேசம் எப்படி இருக்குன்னே தெரியாதியா, அந்த கண்ணால் கூட காணாத ஒரு தேசத்தை கர்த்தர் அவனுக்கு என்ன பண்ண ஒரு அதிபதியா கவர்னராக ஆக்குறான். அதான் ஆண்டவர். அதான் அந்த ஜபம் மாத்துது. ஒரு 5 மாசம் ஜபம் பண்ணான். அதுவும் தனக்காக ஜபம் பண்ணல. நீங்க பாருங்க, யாரு எதாவது ஜபம் பண்றாலும் அவ்வளோ வயசா செய்வார். நானும் பார்த்துருக்கேன் வாழ்க்கையில. நான் கொஞ்சம் இந்த குறிகாரெல்லாம் ரட்சிக்காண்டவர் ஜபம் பண்ணுவேன். ஆனால் அந்த குறிகாரன்றதை கொண்டு போய் விட்டாரு. அவனுங்களுக்கு அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கான், நல்ல நிலைகளை வந்துட்டான். ஐடியில் வேலை செய்யறான், வந்து கேரளா பேங்க்ல வேலை செய்யறான், நல்ல நிலைக்கு வந்துட்டான். ஆனால் நிறைய படிச்சு வந்துட்டான். நம்ம எதுக்காக ஜாப் பண்ணுறோம், நம்மள வச்சு தான் செய்வாங்க. பார்த்துருக்கேன். ரகசியம் ஜாப் மாதிரி இங்கிலீஷ் எலக்ட்ரிக் கம்பெனி இன்ஜினியர் இந்த பீகாரில் இருக்கவங்க ரட்சிகன்னு அழுது ஜாப் பண்ணாரு. கட்சியில் ஒன்றதான் நீ தான் போனார், தரத்தர எழுத்துட்டு போனார். பாருங்க, வரலாற்றை பார்த்தீங்கன்னா பாப் டர்னர் ஒரு ஆளு, அவன் இந்த உகாண்டா தேசம் ரட்சிக்கு போனோம். இந்த இடியமன் ஒருத்தன் இருக்கான், கொடுங்க மனுஷனை திங்கிறவன். அவன் வந்து கிறிஸ்தவ சுவிசேஷங்களை ஆண்டு அழுது ஜாப் பண்ணான். அந்த பாப் டர்னர் வச்சு தான் கத்து அந்த தேசத்தை கிறிஸ்தவ தேசமாக மாத்தினான். சாதாரண ஆட்கள் மற்றவனுக்காக ஜெபிக்கும் போது அதை அவனை வச்சு தான் செய்வார். நானும் பார்த்துட்டேன். பைபிளையும் இப்படிதான் இருக்கு, பார்க்குறேன். இங்க அவனை ஒரு தலைவனாக கர்த்தர் எழுப்புகிறார். இப்பதான் தலைவனுக்கு ஒரு பயம் காட்டுறான். யார் பயம் காட்டுறா? செமையான் என்கிற தீர்க்கதரிசி பயம் காட்டுறான். இன்னொரு தீர்க்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 14ஆம் வசனம், என் தேவனை சற்பாலத்தில் செய்த இந்த செய்திகளுக்கு தக்கதாக நீர் அவர்களை நோவதியால் தீர்க்கதரிசியானவனை எனக்கு பயம் உண்டாக்க பார்த்த மற்ற தீர்க்கதரிசிகளையும் நினைத்தரும். இங்க 2 தீர்க்கதரிசி பேர் போட்டு, ஒருத்தர் பேர் நோவதி, ஒரு பெண்ணவா செம்மையா, இதான நோ யாழ் பெண். அது போக பிளஸ் இன்னும் தீர்க்கதரிசிகள் பிளஸ் மற்ற தீர்க்கதரிசிகள். ஒரு கூட்டம் இருந்திருக்கு. இவெல்லாம் யாரு? பக்கத்து மாகாணம் சமாரியோட கவர்னர் சன்பலாத்துக்கிட்ட, தோபியா கிட்ட, அப்புறம் கேசர் கிட்ட எல்லாத்தையும் துட்டு வாங்கிட்டு இவனை பயங்காட்டு, உனக்கு கொள்ள வராங்க, நீ போய் ஒழிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அவன் சொல்ற ஒரு ஆவிக்குரிய தலைவன் பயப்பட மாட்டான், பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்றான். அப்போ தைரியம் வந்து தலைமைத்துவடைய பண்பு. ஆண்டவர் சொன்னார், பயப்படாதவன் கூட இருக்கேன். கர்த்தர் நான் பட்சத்திற்கு மனுஷன் உனக்கு என்ன செய்வார்? மனுஷனுக்கு பயப்பட போய் கண்ணி முதல் யார நரகத்தில் போடுவாரா? வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. யார பயப்படுகிறவங்கள எல்லாரையும் பயப்படாதுன்னு சொன்னார். அப்போ தலைவனுக்கு அழகு தைரியமா இருப்பது. ஆனா அந்த தைரியத்தை உடைக்கிறதுக்கு ஒரு ஆவிக்குரிய ஆபத்து நிகழ்ச்சியாச்சு. அவன் காட்டுறதுக்கு யார் வரா? ஃபர்ஸ்ட் லெட்டர் எழுதி பார்த்தாங்க, கட்டி பார்த்தாங்க, நேரம் நடத்தினாங்க. கடைசியில் பார்த்தான், இவனை டேக்கிள் பண்றதுக்கு தீர்க்கதரிசிகளை வைத்து ஒரு பொய் தீர்க்க சொன்னா, பொதுவாக தீர்க்க தரிசனம் நம்மளை அப்படியே நம்புவான். எங்கேயா தீர்க்க தரிசனம் ஓடுவான். அது இமயமலை உச்சில வந்த தீர்க்க தரிசனம் கூட இவன் நடந்தாது போய் மலை ஏறியாவது கேட்டு வந்துடுவான். நம்மளுக்கு அப்படி தீர்க்க தரிசனம் ஒரு எண்ணம். அதை அடிக்கிறான் பிசாசு. அது செமையாவும் நோவதியாவும் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, துட்டு வாங்கிட்டு. என்ன தேவ திட்டத்துக்கு எதிராக? தேவ திட்டம் அவன் கட்டப்படணும். அது எத்தனை வருஷம்? 95 வருஷம் முன்னாடி தீர்க்க தரிசனம். அதுக்கு எதிராய் சொல்றான். நெகேமியா ஓடிட்டா அந்த திட்டம் நடக்காது. ஒரு தலைவனுக்கு வீழ்ச்சி வந்துடும். நெகேமியா தலைவன் வீழ்ச்சி அடைந்துருவான். அந்த நெகேமியாவை நீ காரி இன்னைக்கு அவன் கல்ற எங்க இருக்கிறது? நெகேமியா கல்ற சூசான் ஈரான்ல இருக்கு. 10 லட்சம் பேர் வரான். வந்து
மாலை போட்டு பாரு நீக்கும் இன்னைக்கு அப்போ ஒரு 10 நாள் இன்னைக்கு அப்படி இருப்போம், காரி தூண்டுக்குவான். நெகேமியார் யார் அது யாருன்னு கேட்போம். இன்னைக்கு அந்த தலைவனை குறித்து பேச மாட்டோம். ஒரு தைரியம் ஒரு தலைவனுக்கு அழகாக இருக்கிறது. தைரியம் ஒரு தலைமைத்துவ பண்பா இருக்கு. ஏன்னா வேதம் சொல்றது நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். நீங்க மூலமாசையில் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவன் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். சரி, நமக்கு டைம் ஆயிட்டு 8:58. இதை நம்ம அடுத்த வகுப்புல கண்டினியூ பண்ணுவோம். கத்திரமனை ஆசீர்வதிப்பார். அப்ப தைரியன்றது ஒரு தலைமை பண்பா இருக்கு. இன்னும் அதை குறித்து நான் யோசிக்கலாம். ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. கேள்வி இருக்கா?